ஹாய் தமிழ் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, +2 கிளாஸில் சாப்டர் 11 இருக்க பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இது பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Biotechnology is the field of biology which is used to develop various technologies that help in the production of certain products that result in the welfare of human beings. பயோடெக்னாலஜி அப்படின்னா பயாலஜி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இது பல வகையான டெக்னாலஜி உருவாக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஹியூமன் உருவாக்குற சில பொருட்களுக்கு இந்த பயோடெக்னாலஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ப்ரொடெக்ஷன், வேக்சின் டெவலப்மெண்ட், கார்ப் இம்ப்ரூவ்மெண்ட், என்சைம் ப்ரொடெக்ஷன், ஜீன் தெரப்பி, பேராமெடிக்கல்ஸ், இதுக்கு எல்லாமே இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. It consists of various applications in different fields that include treatment, processed food, diagnostic, waste management, genetically modified crops, energy production, etc. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணி நிறைய ஃபீல்டில் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டு, டிசீஸ் கண்டுபிடிக்கிறது, வேஸ்டான கழிவை மேனேஜ் பண்ணுறதுக்கு, மரபணுவால் மாற்றப்பட்ட பயிர், அப்புறம் எனர்ஜியை சேஃப்டி பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பயோடெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Next, the definitions of biotechnology given by the European Foundations of Biotechnology states that the integrations of natural science and organisms, cells, parts and thereof and molecular analogs for product and service. என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பியன் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்க பயோடெக்னாலஜி நேச்சுரல் சயின்ஸ், ஆர்கானிசம், செல்ஸ், பார்ட்ஸ், அப்புறம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், இது எல்லாத்துக்குமே யூரோப்பியன் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. மாடர்ன் பயோடெக்னாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் 2 core டெக்னிக்ஸ் தட் ஆர். அப்படின்னா மாடர்ன் பயோடெக்னாலஜி 2 முக்கியமான டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த டைரக்ட் மேனிப்புலேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஜீன் பை தி யூஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி விச் இஸ் யூஸ் டு சேஞ்ச் தி ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் தி செல். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா டைரெக்டாக மேனேஜ் பண்ணுறது. இது பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு உயிரினத்தோட மரபணு செல்லை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி செட் ஆஃப் டெக்னாலஜி ஆர் யூஸ்டு ஃபார் தி ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் தி செல் விச் இன்க்ளூட் ஃபார் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன் தி ஸ்பேஸ் பவுண்டரிஸ் ஃபார் தி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்டு ஆர்கானிசம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கால்டு க்ளோன்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஜீன் க்ளோனிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெக்னாலஜி மரபணு அமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இது ப்ரொடக்ஷன் பண்ணுற இனங்களோட எல்லைகளில் ஜீன்களோட எக்ஸ்சேஞ்ச் செல்லை இன்வால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். செகண்ட் ஒன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரில் என்விரான்மெண்ட் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ். It helps in the growth of only those microbes that are recruited, and this process help in the manufacturing of vaccine, antibiotic, drugs, etc. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் தேவைப்படுற மைக்ரோபஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வேக்சின், ஆன்டிபயோட்டிக், ட்ரக்ஸ் இது மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. Genetic engineering involves the isolation and introductions of only those genes into an organism that are desired and do not introduce the unsuitable gene. These steps involved in genetic engineering. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு உயிரினத்தோட மரபணுவை மட்டும் தனியாக பிரித்து காட்டுறதுக்கு தான் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேஜில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அப்படின்னா மறுசீரமைப்பு பண்ண டிஎன்ஏ, ஷார்ட்டாக வந்து ஆர்டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன், க்ளோனிங் ஆஃப் தி டிசைட் ஜீன். அப்படின்னா விருப்பமான மரபணு க்ளோனிங் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி க்ளோன் ஜீன் இன்டு தி சூட்டபிள் ஹானஸ்ட் ஆர்கானிசம். அப்படின்னா க்ளோன் செய்யப்பட்ட மரபணுவை ஹானஸ்ட் உயிரினத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. Next, origin of replications. The sequence of chromosome in the DNA that helps in the initiations of the relocations of DNA. That foreign DNA that is interest into the host organism needs to be attached to the origin of relocations, and this result in the formations of multiple copies of DNA. Well, if a foreign gene is not attached to the origin of replications, then it may not result in the multiplications of DNA. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அதோட பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸுக்கு மாறும்போது ஸ்டார்டிங்கில் குரோமோசோம் தான் உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உள்ளே இருக்க ஃபாரின் டிஎன்ஏ ஹாஸ்ட் உயிரினத்தோட இடமாற்றம் அதோட அப்பீரியன்ஸ்கோட ஜாயிண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டிஎன்ஏ ரிசல்ட் காப்பி உருவாக்கும் போது ஃபாரின் ஜீனை அட்டாச் பண்ணாமல் விட்டால் ரீப்ளிகேட்டோட ஒரு தோற்றம் டிஎன்ஏவோட பெருக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. Next, cloning. The process of formations of several identical copies of the DNA template. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, cloning DNA டெம்ப்ளேட்டை ஒரே மாதிரியான பல காப்பீஸை உருவாக்குற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க.
Next, plasmid, an extra chromosomal circular DNA materials that helps in the replications of DNA. They are used cloning vectors and also helps in the process of gene expression. Here a foreign gene is interest into the plasmid which the multiple and result in the formations of several copies of desired gene. அப்படின்னா ஒரு அதிகமான குரோமோசோமால் ரவுண்ட் டிஎன்ஏவை பிரதிபலிக்க வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ குளோனிங் வெக்டார்ஸை யூஸ் பண்ணி ஜெனட்டிக் ப்ராசஸை வெளிப்படுத்துகிறாங்க. இங்கே தான் ஒரு ஃபாரின் ஜீன் பிளாஸ்மேட்டை இன்செர்ட் பண்ணுறாங்க. இதனால அது மல்டிப்புளாக அதிகமாகி அது விருப்பப்பட்ட மாதிரி பல காப்பீஸை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. Next, antibiotic resistant gene. In the case of certain microorganisms, there are several genes that have the ability to grow when there is a specific antibiotic present will the gene provide a resistance against them. These genes are found to be located on the plasmid and are used in the process of cloning and transformation. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில நுண்ணுயிரிகளோட விஷயத்தில் பல வகைகள் இருக்கும். குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் இருக்கும்போது ஜீன்கள் அதுக்கு எதிராக நிற்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஜீன்கள் இருக்கிற பிளாஸ்மெட்ஸை குளோனிங்கை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. Next, restriction enzymes. These enzymes are responsible for the cutting of DNA fragments at specific sites, thus they are called the molecular scissors. This enzyme cutting the DNA at a particular site that is a specific each restriction enzyme. They help in the process of cutting the saturated gene which is then inserted to the specific locations of vector or the host DNA. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்சைம்ஸ் டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு குறிப்பிட்ட சைட்டில் இருக்க துண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் molecular scissor அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம்ஸ் டிஎன்ஏவை ஒரு குறிப்பிட்ட சைட்டில் கட் ஆகும். அது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் என்சைமை மயக்கமடைஞ்ச ஜீனை கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அது இன்சர்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை இல்லைன்னா ஹாஸ்ட் டிஎன்ஏல குறிப்பிட்ட சைட்டில் இன்செர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வெக்டார்ஸ். தே ஆர் தி பிளாஸ்மிட் தட் ஹெல்ப் இன் தி ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு தி அதர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் பிளாஸ்மெட்ஸோட ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்தோட மற்றொரு ஜீன்களை டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜோட வீடியோ கண்டினியூவாக வரும், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.